பஸ்கா. சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணிக் கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாயிருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் புதிதாக கட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆலயத்திலே பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். இவர்கள் இப்போதுதான் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கு அடையாளமாகவும் அதை நினைவு கூறும் வண்ணமாகவும் பஸ்காவை புசிப்பது வழக்கம். எருசலேமில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கிருபையினாலே சிறையிருப்பில் இருந்து சமீபத்தில் விடுவிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுடைய முன்னோர்களுக்கு காண்பித்த பழைய கிருபைகளை தாங்கள் இப்போது அனுபவிக்கும் புதிய கிருபைகளோடு தியானித்து பார்த்து பஸ்காவை சந்தோஷமாய் புசிக்கிறார்கள். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரிக்கிறார்கள். ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் எல்லோரும் சுத்தமாய் இருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லோருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கிறார்கள். 20 வருஷ காலத்திற்கு பின்பு பஸ்காவை பற்றி மறுபடியும் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் மறுபடியும் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். இது அவர்கள் ஆசரித்த முதலாவது பஸ்காவா என்று தெரியவில்லை. ஆனாலும் செருபாபேல் கட்டிய புதிய ஆலயத்தில் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் முதன் முறையாக பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கிற ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணிக் கொள்கிறார்கள். பஸ்காவை புசிக்கும் முன்பாக ஆசாரியர்களும் தங்களை சுத்தம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதில் ஒருவருக்கொருவர் உதவியாயிருக்கிறார்கள். இதனால் எல்லாரும் சுத்தமாய் இருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தமாய் இருப்பதே ஊழியத்திற்கு அழகு. அதுபோலவே ஊழியக்காரர் மத்தியில் ஐக்கியமும் ஒருமனமும் இருப்பது ஊழியத்திற்கு மிகுந்த அழகாக இருக்கிறது. அப்படியே சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசிக்கிறார்கள். புறஜாதி மார்க்கத்தில் இருந்து யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இந்த பஸ்காவை புசிக்கிறார்கள். அவர்கள் பூலோக ஜாதிகள் என்று இந்த வசனத்தில் அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி வந்தவர்கள். இவர்களும் தங்கள் அசுத்தத்தை விட்டு பஸ்காவை புசிக்கிறார்கள். விக்கிரக ஆராதனையும் பில்லி சூனியங்களும் புறஜாதியாரின் அசுத்தங்களாக இருக்கிறது. இவர்கள் விக்கிரகங்களையும் விக்கிரக ஆராதனையையும் அவற்றோடு தொடர்புடைய எல்லா அசுத்தங்களையும் விட்டுவிட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி வந்திருக்கிறார்கள். அவர்களும் தங்களை சுத்திகரித்து பஸ்காவை புசிக்கிறார்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணுகிறார். பஸ்கா பண்டிகையைப் போலவே புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை பற்றியும் 20 வருஷங்களுக்கு பின்பு இங்கு முதன் முறையாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அசீரியருடைய ராஜா முதலாம் தரியுவை குறிக்கும். இவன் அசீரியருடைய ராஜா என்று ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறான் என்பதற்கு பலவிதமான கருத்துக்கள் கூறப்படுகிறது. அக்காலத்தில் மேற்கு ஆசியாவில் அசீரியரே பலம் பொருந்தியவர்களாக இருந்தார்கள்.
பெர்சியர்கள் அசீரியருடைய ஆட்சியை கைப்பற்றிய பின்பும் பெர்சிய ராஜாக்கள் அசீரியருடைய ராஜாக்கள் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்கிறவர்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குகிறார். அவர்கள் மகிழ்ந்திருப்பதற்கான காரணத்தையும் அவர்கள் மகிழ்ந்து களி கூறுவதற்கான இருதயத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபையாக கொடுக்கிறார். ஆகையினால் அவர்கள் எல்லோரும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாய் சந்தோஷத்துடனே ஆசரிக்கிறார்கள்.